பாண்டிய நாட்டின் இரண்டாவது தலைநகர். முதன்மை தலைநகர் கூடல் எனும் மதுரை மாநகர். அக்காலத்தில் புகழ்பெற்றிருந்த பாண்டி நாட்டு துறைமுகங்களுள் கொற்கையும் ஒன்று. தாமிரபரணி ஆறு குணக்கடலோடு சங்கமிக்கும் இடத்திற்கு அருகில் குமரிக்கும் பாம்பன் தீவுக்கும் இடைப்பட்ட வளைகுடா பகுதியில் அமைந்திருந்தது. வளைகுடா பகுதியில் அமைந்திருந்ததனால் இத்துறைமுகம் முத்துக்குளிக்கும் இடமாகவும் சங்கு மற்றும் பவளம் எடுக்கும் இடமாகவும் விளங்கியது. தண்டனை விதிக்கப்பட்டு வெறுத்தொதுக்கப்பட்ட சிறை கைதிகள் அனைவரும் முத்துக்குளிக்கும் பணிக்கு விதிக்கப்பட்டிருந்தனர். கொற்கையில் எடுக்கப்பட்ட முத்துக்கள் உலக புகழ் பெற்றவை. இம்முத்துக்களை தேடி யவனர்களும் மேலை நாட்டு கலிங்கர்களும் வந்தனர். த பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்ரியன் சி எனும் நூலில் யவனர்கள் இதனை ஹோல்கொய் என கூறுகின்றனர். பாண்டிய நாட்டின் முதன்மை தலைநகர் கூடலில் அமர்ந்து அரசர் ஆட்சி புரிந்தாலும் கொற்கையில் இளவரசர் அமர்ந்து ஆட்சி செலுத்தினார். கடல் கொண்ட கபாடபுரம் இந்த கொற்கையாக இருக்கலாம் என்பதும் சில அறிஞர்கள் கருத்து. கொற்கையில் அமர்ந்து ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கும் தனது மகனைக் கண்டு சோழ அரசியல் நிலை பற்றி விவாதிப்பதற்காக பாண்டியன் தென்னவன் வருகை தந்திருந்தார். இருவருக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தது. சென்னியின் மகனுக்கு உரிய சிம்மாசனத்தை இருங்கோவேல் கைப்பற்றிக் கொண்டது தவறு என்றும் வளவனுக்கு நாம் உதவ வேண்டும் என்றும் பாண்டிய இளவரசர் கருத்து தெரிவித்தார். ஆனால் அதனை நிராகரித்த பாண்டியர் தென்னவன், சோழ வம்சத்தை நிர்மூலப்படுத்த கிடைத்திருக்கும் சந்தர்ப்பம் இது. இந்த அரிய வாய்ப்பை கைத்தழுவ விட்டுவிடக்கூடாது என திடமாக கூறிவிட்டார். தந்தையின் கருத்தில் உடன்பாடு இல்லாத பாண்டிய இளவரசர், தங்கள் விருப்பம் அரசே என கூறி அரண்மனையிலிருந்து சென்று விட்டார்.